ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? சண்டே மார்னிங் ரொம்ப பிஸியாக இருந்துச்சு. சோறு வடிக்கிறதுக்கு ஒலை போட்டிருக்கேன். சிக்கன் கூட்டு வச்சிட்ருக்கேங்க. சோறு வெந்துடுச்சு. கொஞ்சம் கிடக்கணும், மூடி வச்சிடலாம். சிக்கன் கூட்டும் ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி சோறு வடித்து புளியோதரை தான் பண்ண போகிறேன். ரவை வறுத்துட்ருக்கேன். மார்னிங் குயிக்காக ஒரு உப்புமா கிண்டிடலாம், வெள்ளை உப்புமா கிண்டிடலாம், ப்ளெயின் உப்புமான்னு. ஸோ முட்டை அவிய போட்டிருக்கேன். புளிக்காய்ச்சல் ரெடி ஆகிட்டுருக்கு. புளிக்காய்ச்சல் ரெடியான போல் சோறு வடித்து ஆற வச்சுருக்கேன். அதை போட்டு கிண்ட வேண்டியது தான். ஸோ புளியோதரையும் சிக்கன் கூட்டுங்க. சிம்பிளான இன்றைக்கி லன்ச் கொஞ்சம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். உப்புமாவுக்கு வந்து கடுகு உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பச்சை மிளகா, கருவேப்பிலை, வெங்காயம், நறுக்கின இஞ்சி பூண்டுலாம் போட்டு வதக்கிட்டுருக்கேன். புளியோதரை ரெடி ஆகிடுச்சு. ஸோ உப்புமாவுக்கு வந்து 1க்கு 2.5 அல்லது 3 அளவு தண்ணி வச்சுக்கோங்க. நல்லா சாஃப்டாக இருக்கும். நல்லா வறுத்துட்டிங்கன்னா 3 அளவு வைங்க. சாஃப்டாகவும் இருக்கும், பொல பொலன்னு இருக்கும். நான் 3 அளவு தண்ணி தான் வச்சுருக்கேன். நல்ல உப்புமா வெந்து மேலே வரும்போது 1 டீஸ்பூன் நெய் போட்டுருங்க. போட்டு நல்லா சமமாக பரத்தி மூடி வச்சிட்டிங்கன்னு வைங்களேன், கமகமக்கும் ப்ளெயின் உப்புமா ரெடி ஆகிடுச்சு. ஹாட் பேக்கில் எடுத்து வச்சுட்டேன். ஆம்லெட் அல்லது சிக்கன் கூட்டு வச்சு சாப்பிட சொல்லணும். இங்கே எல்லாம் பேக் பண்ணியாச்சு. முட்டை உரித்து எடுத்தாச்சு. ஒயிட் ரைஸு, புளியோதரை, சிக்கன் கூட்டு எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் தயிர் சாதத்துக்காக பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். சிம்பிள் லன்ச்சு தான் சண்டே லன்ச்சு இன்றைக்கி. எல்லாம் பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டு ஒரு 4 உருண்டை சப்பாத்தி மாவு இருந்துச்சு. ஸோ அதையும் சுட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். தேவைன்னா சாப்பிட்டுக்குவாங்கன்னு. அபுதாபிக்கு ஒரு வேலையாக போக வேண்டியது இருக்குது. அதுக்கு தான் மார்னிங்கே எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கிளம்பிகிட்ருக்கோம். ஸோ சிம்பிள் லன்ச்சு தான் அப்படிங்கிறதுனால ஜப்பார் பாய் ரெஸ்டாரண்ட் போயிடலாம், போய் அங்கே சிக்கன் பிரியாணிலாம் வாங்கிடலான்னு சொல்லி அங்கே தான் போயிட்டுருக்கோம். ஸோ ஜப்பார் பாய் ரெஸ்டாரண்ட்டில் இருந்த பொண்ணு வந்து அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணி நமக்கு தெளிவான ஒரு ஐடியா கொடுத்துச்சு. டைனிங் வந்து அப்ஸ்டர்ஸுங்க, கீழே வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். நம்ம உட்காந்து சாப்பிட்லாம், வெயிட் பண்ணலாம். நல்லா இருக்குது ரெஸ்டாரண்ட்டு. நான் வெயிட் பண்ண நேரத்தில் வந்து மெனு கார்டு பார்த்துட்டு இருந்தேன். சூப்பராக இருந்துச்சு. எல்லாம் வாங்கணும்னு ஆசை தான். நமக்கு ரிலாக்ஸ்டாக வந்து தான் அதை சாப்பிட முடியும். பார்சல் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்து நான் சமைச்சு எடுத்துகிட்டு வந்தது ஜப்பார் பாய் ரெஸ்டாரண்ட்டில் வாங்கின சிக்கன் பிரியாணி, ப்ரான் ஃப்ரை, சிக்கன் 65 எல்லாம் வச்சு சூப்பராக சாப்பிட்டோம். ஜப்பார் பாய் ரெஸ்டாரண்ட் சாப்பாடு ரொம்ப அருமையாக இருந்துச்சு. டேஸ்ட் அப்படியே மெயின்டைன் பண்ணுறாரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.